பூட்டு சாவி ஒரு விஷயம் இருக்கு. பூட்டு சாவி பார்த்திருக்கீங்கல்ல? பூட்டுல எது பெருசு நீங்க சொல்லுங்க, பூட்டா சாவியா? சும்மா ஒரு யோசனை பண்ணுங்க. பூட்டு பெருசா சாவி பெருசா? நம்ம சும்மா ஒரு உருவத்துல பார்த்தா பூட்டு தான் பெருசு. பூட்டு தான் பெருசு. இல்ல சும்மா ஒரு வேற சும்மா சொல்றேன். பூட்டு பெருசு, சாவி சிறுசு. ஆனா சாவி இல்லாம அந்த பூட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. புரியுதா? பூட்டு இல்லாம சாவிக்கு வேலை இல்லை. புரியுதுங்களா? ரெண்டும் சேர்ந்தாம மட்டும்தான் அங்க வேலை. அப்ப ரெண்டும் சேரணும்னா இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒருமை குணம் வந்து ரெண்டு ஒண்ணு சேர்ந்துடும். அந்த ஒண்ணு சேர்க்க நடக்கிறதுக்கோசம் இயற்கையா நீங்க திருமணம் ஒரு விஷயத்தை உங்களால செட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த திருமணத்தினால ஒன்னு உயர்வாக ஒன்னு தாழ்வா வச்சாங்க. அந்த உயர்வு தாழ்வு ஒண்ணு பேர் குரு சிஷியன்னு அர்த்தம். நான் வீடியோ போட்டிருப்பேன் எல்லாத்துலயும். இந்த எட்டர்னல் யூனிவர்சல் தாத்தா ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல்ல போனீங்கன்னா எல்லாத்த பத்தி ஒன்னொரு தனித்தனியான வீடியோ பேசி போட்டிருப்பேன். புரியுதா சொல்றது? இப்ப நீங்க அந்த ஒருத்தர் குருவாவும் ஒருத்தர் சிஷியாவும் நீங்க மாறும் போது மட்டும்தான் அங்க ஒருமை குண நிலைமை. அது இப்ப சிஷியன் குருனா புரியுதா? ஏற்றத்தாழ்வு உண்மைதானே? சிஷியனா பூட்டுன்னு வச்சுக்கலாம், குருனா பூட்டுன்னு வச்சுக்கலாம், சிஷியனா சாவின்னு வச்சுக்கலாம். ஆக மொத்தத்துல இந்த சாவியை திறக்கணும்னா, அந்த பூட்டை திறக்கணும்னா சிஷியன்ற ஒரு சாவி வேணும். அதை திறந்தா தான் ரெண்டுக்குமே இல்லை. இப்ப இது திறந்துச்சுன்னா திறந்த வேலையை திறந்ததுனால ரெண்டுமே அது உள்ளுக்குள்ள போயிடும். இந்த நிகழ்வு நடக்கணும்ன்றதுக்கோசம் தான் இயற்கையாவே ஒன்னு ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு தன்மை ரெண்டு பேர் ஒன்னா இருந்து, நீ ஏற்றமாவும் ஒன்னு தாழ்வாவும் இருந்து இந்த வாழ்க்கைய அன்புன்ற ஒரு விஷயத்துல நீங்க ஒண்ணுபட்டு போனீங்கன்னா இந்த உலக ஏக்கம்னா என்ன, இந்த உடல் என்ன, நம்ம எதுக்கு இங்க வந்துக்கிறோம், எதுக்கு இந்த வேரியேஷன் இங்க நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் பூட்டா நின்னுட்டீங்கன்னா சாவி வேலை இல்லை, சாவியே கிடையாது. இல்ல ரெண்டு பேரும் சாவியா நின்னீங்கன்னா திறக்கவே முடியாது. அப்படிதான் போயிருக்குது இன்னைக்கு. இங்க ரெண்டு பக்கமும் பூட்டாக்குது, எதை வச்சு திறக்க? ரெண்டு பக்கமும் சாவியாகுது, பூட்டே இல்லை, தேடி தான் இருக்கு. இதை நடக்கக்கூடாதுன்றதுக்கோசம் தான் வல்லார் கருணைன்ற சாதனமா செய்யுங்க. அந்த சாதனத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் ஒருமை உலக ஒருமை வரும்போது குருன்றதும் சிஷியன்றதும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒரே பொருள் நீங்க அறியலாம். இப்ப நான் அறிஞ்சுவேன். இப்ப என் கூட இருக்கிற எல்லாரும் வந்து எல்லாரும் பார்த்து நான் பயப்படுவேன், எல்லாருக்கும் அடைவு போவேன், எல்லாரும் சொல்றது ஏற்றுப்பேன், செய்வேன். எதுக்கோசம்? அன்பு அதிகமா இருக்குது. அதுவும் இருக்குது சரின்னு எனக்கு தெரியுது. அவங்களை எப்படிலாம் நான் அந்த செயலை செய்யணும் இறங்கி போய் அடிப்பணிஞ்சு அன்பாய் போய் செய்யும் போது அவன் சரியான செயலை செய்யும் போது அவனுக்குள்ள ஒரு அறிவு மாற்றம் வருது. அவனை சரியா செய்ய வைக்கிற சூழ்நிலை எனக்கு உருவாக்கி கொடுத்தது. அந்த மாதிரி சிரிச்சு நான் யோசனை பண்றது எனக்குள்ள ஒரு பெரிய அறிவு வருது. புரிதுவா சொல்றது? இப்ப அவன் என்னதான் சாவியா இருந்தாலும் பூட்டா இருந்தாலும் அவனை போய் நான் அன்பா அணுகும் போது மட்டும் அந்த சாவி என்ன திறக்கிற வேலையை பார்த்தது. அவன் ஒரு மாதிரியா இருக்கிறான், கோவப்படுறான், எது பேசலாம் பண்றேன், இவனுக்கு எப்படி கொடுக்கலாம், எதை வச்சு செய்ய சொல்லலாம் நான் கொஞ்சம் யோசனை பண்றேன், ஐடியா பண்றேன். அவனை செய்ய வச்ச செயலை வந்து இப்படிலாம் சொல்லி செய்ய வச்சு அவனும் செஞ்சுதான் செஞ்சு அவங்களை அனுபவம் சொல்றான். எல்லாத்துக்கும் காரணம் இவரு தான் அவனை கை காட்டுறான். நான் அன்னைக்கு மட்டும் நான் அவனை மாதிரி ஒரு கூட்டு மாதிரி இருந்து கோவப்பட்டு அவன் போயிட்டு இருக்கான். அந்த செயல் நடக்காது. அவனுக்கு வர வேண்டிய அறிவு வந்திருக்காது, எனக்கு வர வேண்டிய அறிவு வந்திருக்காது. நான் அந்த இடத்துல அமைதியாகி அவனுக்கு இப்படிலாம் சொன்னாலும் அந்த அடிப்படையில் வந்த உடனே அந்த ஏத்துக்கிற குணம் வந்த உடனே என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்ன வந்த உடனே அவனை இப்படிலாம் செய்வான். அவனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா பண்ணி செய்ய வச்சு அவன் செய்ய ஆரம்பிச்சு அவனுக்குள்ள அனுபவம் வருது. அவனுக்குள்ள அனுபவம் தான் சொல்றான், ஐயா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அவன் சொல்றான். என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கு நான் இந்த மாதிரி மாத்த காரணம் அவன் தான். அவனை கேட்டா நான் அந்த மாதிரி மாத்த காரணம் அவன் சொல்றான். புரியுதா சொல்றது? இப்ப ரெண்டு பேரும் பாருங்க, அப்ப ரெண்டு ஒண்ணு கூட்டாம ஒண்ணு சாவியானதுனால அதை திறக்கிற வேலையை நான் பார்த்தேன், என்ன திறக்கிற வேலையை அவன் பார்த்துட்டான். இந்த நிகழ்வு எங்க நடக்குன்னா ஒருமையில மட்டும்தான் நடக்கும். இது அன்புலதான் நடக்கும். நான் அதுக்கு ஒரு வீடியோ பேசினேன், கணவன் மனைவி எப்படி இருக்கணும். குரு சிஷியனா நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல இந்த உலக ஏக்கம் எதுக்கு நடக்குது, நம்ம எதுக்கு தேகம் ரெண்டா பிரிஞ்சிருக்கிறோம், என்ன காரணம்? இந்த ரெண்டு ஒண்ணு கூட போது அந்த ஒருமை குணம் வரும்போது தான் இந்த அண்டத்துல நடக்கிற நிகழ்வு அனைத்து நீ புரிஞ்சுக்க முடியும். அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஒண்ணுன்ற தன்மைய நீ புரிஞ்சுக்கணும்னா இந்த குருவும் இந்த சிஷியனும் ஒண்ணு கூட போது மட்டும்தான் நடக்கும். இதை இயற்கையாவே அன்னைக்கு நம்மளுக்கு கணவன் மனைவி ஒரு மதத்தை போட்டு வச்சுட்டான். வேற வழியில் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தாகணும். அப்ப ஒன்னாவே ரெண்டு பேர் இருக்கணும்னா ஏற்றத்தாழ்வு இருக்குதான் செய்யும். ஆனா அந்த ஏற்றத்தாழ்வு ஏத்துக்கிற தகுதியோட இருக்கணும். நான் என் கணவர் என்ன சொல்றோம் அதை மொத்தமும் நான் கேட்பேன், அவரை நான் ஏத்து பேச மாட்டேன் அப்படின்ற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கணும். இவரு எது வேணா செய்யலாம், எந்த செயல்சாலும் இவங்க மனைவி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த இப்ப இவங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்கன்ற எண்ணம் இவங்ககிட்ட இருந்துச்சுன்னா கணவருக்கு எப்படி இருக்கும்? பா என்ன மாதிரியா மனைவி தோணுமா தோணாதா? அவருக்கு வேற என்ன எந்த இடமும் தோணாது. அவரு சுத்தி உங்க மனைவி தேடி அவரு வருவாரு, இவங்க சுத்தி கனவு தேடி அவங்க போவாங்க. அப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் ஒருமை குணம் ரொம்ப டீப்னஸ்க்கு போயிடும். அந்த ஒருமை குணம் டீப்னஸ்க்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் போது மட்டும்தான் இந்த உடலும் இந்த அண்டமும் வெவ்வேறு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அறிவு நீங்க எல்லாரும் தரலாம். இதுக்கோசம் அன்னைக்கு அந்த பண்டத்தை அவங்க உருவாக்குனாங்க. நம்மக்குள்ள அந்த அன்பு ஒருமை இல்லாதனால இந்த பந்தமே ஒரு போட்டியாகவும் ஒரு வேரிஷ்னாவும் நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நீங்க சூழலை உருவாக்கிட்டாங்க. அந்த சூழலை உருவாக்குனதுனால
நம்மளால பெருசா அந்த லைஃபை லீட் பண்ணி அன்புக்குள்ளேயும் கருணைக்குள்ளேயும் போட்ட சூழல் தடைப்பட்டு போய் ஏதோ வாழ்க்கை எல்லாரும் மாதிரி பிறந்தோம், நம்மளும் வாழ்ந்தாரு, குழந்தைய பெற்றோம், நோய் வந்தது, இறந்துட்டாங்க, அந்த மாதிரி போறோம். நிறைய பேர் குழந்தைகளை பெற்று விட்டு லாஸ்ட்ல யாரும் பார்த்துக்காம எவ்வளவு பேர் இன்னைக்கு நாங்க நிறைய பேருக்கு மல்லிகை பொருளாக கொடுக்குறோம். நம்ம வீட்டாண்டெல்லாம் எல்லாம் ஏன் 2 குழந்தை இருந்தாங்க, எல்லாரும் நாங்க யாரும் பார்த்துக்கலையா. இறுதி கட்டத்துல நிறைய பேர் கைவிடப்படுறாங்க. இது காரணம் வந்து அவங்க பிள்ளைங்க மேல கிடையாது, இந்த இயற்கையான சூழல் மேல இருக்கிற ஒரு நிகழ்வு தான். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, பொருளாதார சூழல் முடியல, அவங்க மூலையும் பார்க்க முடியல, அவங்களையும் பார்க்க முடியல. அதனால ஏதோ ஒரு காரணமா தாய் தந்தை விட்டுட்டு போற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இதுவே இந்த தாய் தந்தைக்கு முன்னாடி அன்பு கருணையை பத்தி பேசி எல்லாருக்கும் குடும்பன்ற குணத்தை அந்த குழந்தைக்கு வளர்த்துருந்தாங்கன்னா அந்த குழந்தை விட்டு போகுமா என்ன? இல்ல. ஆனா நீங்க எல்லாரும் ஒண்ணே ஒண்ணு நினைச்சீங்க, 4 பேர் மாதிரி வாழணும் ஆசைப்பட்டீங்க, செல்வமா வாழணும் ஆசைப்பட்டீங்க, உண்மைதானே? நிறைய நிகழ்ச்சிக்கு போகணும், நிறைய நகை போகணும், எல்லாம் ஆசைப்பட்டீங்க. யாருன்னா அன்பா வாழணும், கருணையா இருக்கணும், பிறரை போய் ஹெல்ப் பண்ணணும் யாரும் ஆசைப்பட்டோமா? இல்லை. அதோட விளைவு இப்ப தெரியாது, இறுதியில தெரியும். இறுதியில தெரியும் போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அவஸ்தை தான் பண்ணணும். அதுக்கு நீங்க எல்லாம் போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கோசம் தான் அவரு கருணையே சாதாரணமா கொள்க, வேற எதையும் கொள்ளாதீங்கன்னு போனார். அவர் சொன்ன அந்த செயலை டீப்பா செஞ்சா பேர் அனுபவம் பெரிய மாற்றம் வரும்ன்றத நான் லைவா இந்த செயலை செஞ்சு 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 உணர்ந்து வந்துருக்கிறேன். அந்த உணர்வு வெளிப்பாடு தான் இப்ப வார்த்தையா வந்துருக்குது உங்ககிட்ட. இப்ப இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்க எல்லாருமே அப்படியே அக்செப்டன்ஸ் பண்ணுங்க, அதை அப்படியே ஏத்துங்க. உங்களால முடிஞ்சவங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லா பொருள் மேலே அன்பு காட்டணும். அன்புன்னா ஒண்ணு இல்லை, இப்ப இந்த பொருள் இருக்குது, இதான் நம்ம மைக்கு போற வச்சிருக்கோம். எந்த இது அன்பு நான் சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சு வச்சுக்கலாம், உன் தடையப்பார் உன் எண்ணம் தோணும். இந்த ஒரு எண்ணம் நீ சிந்தனை கிடையாது, இது இன்னும் சிம்பிளா சொல்லக்கூடாது. இந்த ஒரு எண்ணம் உனக்கு வரணும்னா உன்னோட சிந்தனை மூளைக்கு போகணும். மூளைக்கு போய் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கைக்கு போகும், அது அன்பா தோணும். அப்படி தொடும் போது இதுக்கும் உனக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். இப்ப சில்லுன்னு தொட்டா நீ நார்மலா தொட்டு சில்லுன்னு கடை சொல்ல சின்ன அப்படின்னு சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா ரிலாக்ஸா தொட்டு அன்பா தொட்டு பார்த்தோன்னா அதுல சூடு இருக்குதா, அதுல சில்னஸ் இருக்குதா தெரிஞ்சிடும். அந்த சில்னஸ் சூடுன்றது அதோட உணர்வு வெளிப்பாடு. இங்க இருக்கிற அணுவோட கூட்டை அதை உள்ள எடுத்து வச்சுக்கிச்சு, அதோட வெளிப்பாடு அது காட்டுது. அது என் உடல் தன்மையை காட்டுது. உடல் தன்மை சில்லுன்னு தான். இதே வெயில் அதிகமாச்சா கை வச்சா சூடா இருக்கும், என் உடல் தன்மை சூடாகுது அது காட்டும். உண்மைதானே? நீங்க இந்த அளவுக்கு சிந்திச்சு ஒரு பொருளை நீங்க அணுகிற விதத்தை போனீங்கன்னா நம்ம கிட்ட விழிப்பு கூடிடும், அன்பு அதிகமாயிடும். நம்ம இந்த உடலோட வேரியேஷனு, இந்த உடல் நம்ம இந்த 2 பாதையை பிரிச்சு வச்சுக்க மாட்டோம், ஒன்னா வச்சு நம்ம இந்த செயலை எப்படி வேணா செஞ்சுக்கலாம். உன்னோட சிந்தனைக்குள்ள இந்த வேறுபாடு இல்லைன்ற எண்ணம் ஆணித்தனமா ஆகும். புரியுதுங்களா சொல்றது? இது ஆணித்தனமா ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம இந்த உடலுக்கும் இந்த அண்டத்துக்கும் உள்ள பந்தத்தை புரிஞ்சுக்க முடியும். நம்ம தான் இங்க கருவியா இருக்கிறோம், நம்மளால எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் உணர முடியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். வள்ளல் பெருமாள் சொன்னார் மாதிரி இந்த உடல் மாறும்னா 100% மாறும்ன்ற எண்ணம் உனக்குள்ள ஆழ் மனசு வரைக்கும் போயிடும். அது ஆழ் மனசு வரைக்கும் போயிடுச்சுன்னா நீ இப்ப இருக்கும் போதே சொல்லுவ, எனக்கு பிறப்புன்னு ஒண்ணு கிடையாது, இறப்புன்னு ஒண்ணு கிடையாது, இந்த உடலுன்னு இங்க ஒண்ணு கிடையாது, இங்க எல்லாமே ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடாக ஒரு விளைவா இருக்குது தவிர்த்து ஆற்றல் கம்மியாயிருக்கு தவிர வேற எந்த காரணம் கிடையாதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கு மரணம் இருக்குதா? கிடையவே கிடையாது. எல்லாமே ஆற்றலின் கூட்டு. இது கூடும் திருப்பி சேரும், இதுதான் நடக்குமே தவிர்த்து இது மொத்தமா நான் போயிட்டு அது நிகழ்வே நடக்காது. ஆனா இது மொத்தமா இல்லாம ஆகணும். இந்த ஏக்கம் நின்று எல்லாரும் நித்தியமான பேர்ம நிலைக்கு நம்ம போக முடியுமானா போக முடியும், அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை, இது நடக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரியான நன்மை நடக்கணும்பா, நம்மளுக்கு இறுதியான ஒரு நன்மை நடக்கணும், முடிவான ஒரு நன்மை. இதோட நன்மை நடந்துச்சுன்னா மீண்டும் நண்பன்ற ஒரு பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. உண்மைதானே? திருப்பி ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்படி அப்படியே சிந்திச்சுக்கிறோம் ஒரு நாளாவது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். ஐயா இவ்வளவு சொல்ல வந்தா போதியா, இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமா வாழ்ந்தா போதியா கேட்டா அளவா இருக்கு. நீ ஆசைப்பட்டாலும் அதுல அந்த ஆசை உலகளுக்கு சரி. நம்ம ஆசை அன்பு கருணை அதிகமாகணும். என்னோட அன்பு கருணை எப்படி ஆகணும்னா, நான் ஒரு பொருளை பார்த்து நான் ஒரு அழுதேன்னா நான் என் கண்ணில் வர தண்ணீர் அந்த அந்த பொருள் என் தண்ணீர் வரணும், வருமானம் வரும். நம்ம ஃபீல் பண்ணா இப்ப நம்ம எல்லாரும் உட்காந்து எல்லாம் இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுது ஒரே காரணம் என்னன்னா, நம்மளை சுத்தி நம்ம குடும்பமோ நம்ம வீட்டுல யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை. உண்மைதானே? நம்ம எல்லாரும் இங்க வந்து கொஞ்சம் அமைதியா உட்காந்துட்டோம். இதுவே யாருக்குன்னா ஒரு சின்ன பிரச்சனைனா இங்க யாரும் உட்காந்துருப்பீங்க, ஒரு ஆளு ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிடும் வண்டி போமா. ஏன் போச்சு? காரணம் இல்லையா? ரொம்ப ஒரு நல்லா தாங்க முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம அன்பை பத்தி கருணையை பத்தி ஒருமையை பத்தி பேசுறோம். இங்க ஊறப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலும் நீங்க அலற சவுண்ட் கேக்குது. இப்ப கேட்டுக்குது, கேக்குதா இல்லையா? எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அலற சவுண்ட் கேக்குது. நம்ம யாரும் அலறமா? அழுவல யாருமே. ஆனா அன்பை பத்தி பேசுறோம், கருணையை பத்தி பேசுறோம், இறக்கத்தை பத்தி பேசுறோம், தெய்வ பத்தி பேசுறோம், வள்ளலாரை பத்தி பேசுறோம்.
வள்ளலாரை பத்தி பேசினா நம்ம எனி டைம் நம்ம கிட்ட சிந்தனை இருந்துதான் இருக்கும். எல்லா ஹாஸ்பிட்டலையும் நீங்க என்னென்ன ஜீவராசி எவ்வளவு வழியில கத்துது, எந்த அளவுக்கு அவஸ்தையில இங்க வாழுது, இந்த அவஸ்தையா நீங்காம இங்க இருக்குது, இந்த அவஸ்தை முற்றிலுமா நீங்கி போகணும். அதை விடுத்து எனக்கு என் குடும்பம் நல்லா போதும், நான் நல்லா போதும், இது மாற்றம் வந்தா போதும், நீங்க இந்த சொத்து வந்தா போதும், இந்த எண்ணெல்லாம் எனக்கு வேணாம். இங்க எல்லாரும் நித்தியமான இன்பத்துக்கு போகணும். இங்க எந்த உயிர் எந்த துன்பம்ன்ற சொல்ல இருக்கக்கூடாது அப்படின்ற சிந்தனை நமக்கு வரலாம்ல, சிந்திக்கலாம்ல, யோசனை பண்ணலாம்ல. ஏன் நம்ம அதை யோசனை பண்ணணும்? ஏன்னா நம்ம நண்பன்றதுக்குள்ள டீப்னஸ்ல போல பேசுறோம், வாய் வார்த்தையா இருக்குது, இது தவறு இல்லை. ஆனா இது அதிகமாக்கிற சூழலுக்குள்ள நம்ம எல்லாரும் போகணும். போனா மட்டும்தான் இந்த உடல், ஏன்னா நீங்க சந்தோஷம் சொல்றீங்களா, மகிழ்ச்சி ஆனந்தம், அதை நீங்க பெற முடியும். அதை பெறணும்னா நம்ம இந்த அளவுக்கு டீப்னஸ்க்கு போனோம்னா போய்தான் ஆகும். நம்ம அந்த டீப்னஸ்க்குள்ள போகும்போது மட்டும்தான் இந்த அனுபவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க, பாட்டியோ அம்மாவோ அப்பா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதை அவங்களை அந்த உணர்வு கொண்டு நம்மளால அழ முடியலையே. அதே போல எவ்வளவு ஜீவராசி இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில இன்னைக்கு எவ்வளவு ஜீவராசி எங்க வெட்ட போறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது, ரத்தம் வரும், வலிக்கும். அந்த உயிர் பயத்தோட இங்க ஒரு உயிர் ஒரு ஆடை வச்சு அறுத்தாங்கன்னா இங்க ஒரு ஆடு இருக்கும், கட்டி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதை அறுப்பாங்க, இது பார்த்துனே இருக்கும். அது எவ்வளவு ஒரு பயம் இருக்கும். இப்ப இது வந்து ஒரு படம், நம்மளுக்கு இயற்கை போட்டு காட்டுற படம். அந்த படத்தை பார்த்து நீ என்ன ரியாக்ஷன் காட்டுற? நீ ரியாக்ஷன் காட்டிட்டேன்னா அந்த படத்துக்கிட்ட நீ போக மாட்டேன். நீ ரியாக்ஷன் காட்டலன்னா நீ அந்த படமா மாறதுக்கான சூழல் உனக்கு உருவாகும்ன்ற மாதிரி போயிட்டே இருப்பேன். உண்மைதானே? இல்ல அந்த படத்தோட மிங்கில் ஆயிடுவே நீ, நம்மளுக்கு கொஞ்சம் கொடு அப்படி நம்ம கேட்கற சூழல் உருவாயிடும். காரணம் நம்மகிட்ட அன்பு வெளிப்படல, அதனால நமக்கு அது பெருசா தெரியல. அன்பு வெளிப்பட்டுச்சுன்னா அதை பார்த்த உடனே என்ன ஆகும்? ஐயோ நாடு பட்ட மாதிரி நான் படுவேன், நான் இப்ப நாடா இருந்து நான் அதை பார்த்தோன்னா நீங்க எப்படி இருக்கும், அந்த உணர்வு எனக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஃபீலை நீ கொண்டு வரணும். கற்பனையில நீங்க கொண்டு வரும்போது இந்த உடல் ஒரு வேரியேஷன் நடக்கும். இந்த உடல் உள்ள ஆடுமானா எல்லாமே ஆடும், உள்ள உடம்பு எல்லா பொருளுமே. நான் அந்த மாதிரி கற்பனை பண்ணும் போது பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற என்னோட ஆட்டெல்லாம் துடிச்சு நான் பாத்துருக்கேன். துடிப்புற இப்படி ஆடுறது கிடையாது, மொத்தமா அந்த ஸ்வெட்டே ஆடும். ஆனா உடம்புக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. அது நம்ம உள்ள அந்த உணர்வு உள்ள போனதுனால அந்த உணர்வு வெளிப்பாடா அந்த ஒரு உயிர் துடிப்பு எப்படி துடிக்குதுன்றதை நீ பாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டும். நான் சொன்ன இப்ப ஐயா கோபி ஐயா கூட இப்ப ரீசன்ல வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு, முதியோர் இல்லத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேக் இருக்கும். அப்ப கூட ஐயா நம்ம இங்க கஞ்செல்லாம் கொடுக்குறியா, நீங்க ஸ்பீச் பேசுங்க அப்படின்னாரு. அவர் முதியோர் இல்லம் சொல்லி தான் கூட்டு போனாரு. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கை விரல் இல்லை, கால் விரல் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அங்கதான் இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இருக்கிறாங்க. நான் உள்ள போய் தான் பார்த்தீங்கன்னா நீங்க முதியோர் சொன்னீங்க, என்ன இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சொல்லணும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஆனா நம்மளும் சொல்லி அதெல்லாம் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு நான் ஸ்பீச் பேசணும் போயிட்டு, அவங்கள்ட்ட அன்பை பத்தியும் நீங்க ஏன் இந்த பிறவில இதோட உங்களுக்கு பிறவியே இல்லாம போயிடும் சொல்லி பத்தி நாங்க பேசணும். அதை பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இடம் வலிக்குமான்னு நம்ம யாருன்னா தெரியுமா? இங்கெல்லாம் அவங்களுக்கு வரலே இல்லை, இந்த இடம் வலிக்கும்னு நம்ம யாருக்குன்னா தெரியுமா? அந்த மாதிரி நம்மளுக்கு ஆனா தெரியும், உண்மைதானே? அதுக்கு மாதிரி நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா நான் போயிட்டு வந்த கிட்டத்தட்ட 2 வாரமா இந்த எல்லா இடமும் வலி, கை விரல் ஃபுல்லா வலி, கால் விரல் ஃபுல்லா வலி. எனக்கு அப்பதான் தெரியுது அவங்களுக்கு வலிக்கும் போல எல்லா இடமும் மொட்டையும் ஆனதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த இடத்துல ரத்தம் ஃப்ளோ போகும்போது அங்க போய் முட்டும் போது வலிக்கும் போல அவங்களுக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வாரமா அந்த வலியில அவஸ்தப்பட்டேன். யாருக்கு தான் அதை பேசினா போதும் வலி அதிகமாகும், அதை பத்தி சிந்திச்சா போதும் வலி அதிகமாகும். பிறர் வலிய உன் வலிய என்ன வந்து நீ சாதனமா கொள்கிறாரு. அந்த சாதனத்தை நான் அங்கதான் நான் உணர்ந்தேன். ஆஹா, இதுதான் போல அந்த சாதனம் போல இது. இப்ப என்ன ஒரு உயிர் பட துன்பத்தை என்னால உணர முடியும்னா இந்த உணர்வு யாருக்கு வரும்? இயற்கை இறைவனுக்கு மட்டுமே வரும் நீங்க சொல்றீங்க, உண்மைதானே? ஒரு உயிர் பட்டா இங்க பதறும் பாதே, அது எங்க இருக்குதோ பரவாயில்ல, ஆனா அந்த வலி தாங்க முடியாது. ஏன்னா இங்க ஒரு ஜீவனுக்கு வலிக்கும். நான் இறைவனுக்கே வலிக்கும் நான் பேசிக்கிறேன் வீடியோஸ்ல எல்லாம். இறைவனுக்கு வலிக்குமானா வலிக்கும். அந்த இறைவன்றது யாரும் இல்லை. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு எங்கேயோ ஒரு துன்பம்னா உனக்கே தெரியாத ஒரு என்ன தோணும், இல்லப்பா ஏதோ மனசு சரியில்லைப்பா, ஏதோ உடம்பு ஒரு மாதிரியாக இருப்பாங்க, திடீர்னு போன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்கு லிங்க் இருக்கும்? ஏன்னா இது வந்து ஆற்றல்ல கனெக்ட் ஆகும். ஏன்னா அன்புன்ற ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த அன்புன்ற ஆற்றலுக்கு எல்லாம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு லாங்க போனாலும் அதுக்கு ஒரு துன்பம்னா இதை அத்த கணமே இது ஒரு ரியாக்ஷன் காட்டுறது. அந்த ரியாக்ஷன்றது தான் இப்போ உங்க ஒரு குழந்தை பெற்ற தாய்க்கே இந்த ரியாக்ஷன் காட்டுறீங்கன்னா இந்த அண்டத்தையும் அனைத்தையும் உருவாக்கி ஒரு விஷயம் உருவாக்குச்சுன்னா அதுக்கு வலிக்குமா வலிக்காது? நம்ம எல்லாருமே அந்த மொத்தத்தின் ஒரு கூட்டு. அப்ப அந்த மொத்தத்துக்கு மூலம் ஒன்று இருக்கும், அந்த மூலத்துக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். அந்த அன்புக்கு வலிக்குமா வலிக்காது? நான் சொன்ன இறைவனுக்கே வலிக்கும். அதனால நம்ம பிறர் வலிய நம்ம வலிய எண்ணும் போதுதான் அந்த இறைவனுக்கே வலிக்குமான்றதை நம்ம உணர முடியும். இப்ப அந்த வழி நான் உணர்ந்தேன். கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு என்னை விட்டு போல. ஆனா நான் பேசினா வலிக்கும் எனக்கு தெரியும், அதை பத்தி நான் பேசினா வலிக்கும்.
ஒரே காரணம், நான் நல்லா இருக்கிறேன், ஓரளவுக்கு எல்லாம் சரியா இருக்குப்பா, அதனால போய் இன்னைக்கு நாள் போனா போதும்னு நினைக்கிறேமே தவிர்த்து நாளைக்கு நாளுக்கு நம்மளுக்கு இது வருமே, நாளைக்கு நம்மளுக்கு முதுகு வருமே, நாளைக்கு நம்மளுக்கு நோய் வருமே, நாளைக்கு நம்மளுக்கு மரணம் வருமே, அதுக்கான கேள்வி இன்னைக்கு கேட்கணும். நம்ம இன்னைக்கு அதை கேட்க மாட்டோம். இன்னைக்கு இல்லப்பா எல்லாரும் மாதிரி ஜாலியா அப்படியே போயிட்டா நம்ம இன்னைக்கு சந்தோஷத்தை பாக்குறமே தவிர்த்து நாளைக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்கு போக மாட்டோம். நீ நாளைக்கு நாளுக்கு நீ போடுற வேலை இன்னைக்கு நாள் தான். அதனால இன்னைக்கு நாள் நாளைக்கு நாளுக்கு அதை தேடிக்கான யூஸ் பண்ண நம்ம நினைக்கணும். நினைப்பு நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா இன்னைக்கு நாள் நீ கருணையான செயலை செய்யணும், அன்பான செயலை செய்யணும், பிறர் வழியை நான் என் வழியை எண்ணி ஆகணும், இந்த நிகழ்வு இங்க நடக்காம இருக்கணும், எனக்கு மரணம் வராம இருக்கணும், எனக்கு முதுமை வராம இருக்கணும், எனக்கு நோய் வராம இருக்கணும், இந்த துன்பமே இல்லாம இருக்கணும்ன்ற எண்ணத்தை நம்ம வயசுல இருக்கும் போது நம்ம எங்க இருக்கும் போது தான் சிந்திக்கணும். அந்த சிந்தனை பண்ணும் போது மட்டும்தான் நம்மளால கருணையான செயல் சேர்த்து ஈஸியா போக முடியும். ஏன்னா கருணையான செயல் செய்யணும் ஒரு விஷயம் இருக்குது, உடல்ல வலிமை வேணும், அந்த அளவுக்கு வீரியம் வேணும். அது சிறிய வயதுல ஈஸியா இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் வச்சுக்கிற இடத்துக்கும் நம்ம போய் மளிகை பொருள் உணவு கொடுக்கறதுக்கு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போவோம். 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க இருந்து செஞ்சு ஒரு 50 குடும்பத்துக்கு ஒரு 60 குடும்பத்துக்கு மளிகை பொருள் உணவு அந்த படிக்கிற எல்லா பசங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி எடுத்துன்னு போவோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரை கூட்டு வர ஒரு பயணம் பேர் கூட்டு போவாங்க. இது 2 மாசம் இந்த நிகழ்வு நடக்கும். இப்ப இவ்வளவு பெரிய பயணத்தை நான் கூட்டு போகும்போது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கடந்து கூட்டு போகணும். இதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும், ஒரு பெரிய தைரியம் வரணும், பெரிய அன்பு வரணும். பெரிய அன்பு இருந்தா அதுக்கு பேர் தைரியம் அர்த்தம், அதுக்கு பேர் தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். அதுக்கு மாதிரி நம்மளால செய்ய முடியுமா 100% செய்ய முடியும். இப்ப இந்த மாதிரிலாம் செய்யற அளவுக்கு ஒரு சூழல் வருதுன்னா அது கருணை மிகுதியாகும் போது மட்டும்தான் அந்த தன்மை நமக்குள்ள ஏற்படும். அதுக்கு இந்த வயசு இருக்கணும் நமக்கு முக்கியமா. உண்மைதானே? இந்த வயசு இருந்தா மீறியமா இறங்கி செய்ய முடியும். வயசு போனதுக்கப்புறம் நான் செய்வேன் நீங்க சொல்றது உங்களை நீங்களே ஏமாத்திருக்கு சமம். உண்மையா இல்லையா? இப்ப நம்ம உடம்புல எங்க இருக்கும் போது ஒரு பொருளை தூக்க முடியும். வயசானதுக்கு அப்புறம் நான் அந்த பொருளை தூக்குவேன் நினைச்சா அது பைத்தியக்காரத்தனம், அதுக்கு பேர் முட்டாள்தனம். உண்மைதானே? இப்ப இதை சொல்லும் போது நீங்க இப்படி சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். இப்படி சொல்லும் போது தான் நமக்குள்ள புரியும். இதுக்குள்ள பாருங்களேன், அறிவு இல்லைன்னு சொன்னா எல்லாருக்கும் கோவம் வரும். பக்குவம் இல்ல, தெளிவு இல்ல, புரிதல் கோவம் வராது. உண்மைதானே? நான் முதல் சொன்ன வார்த்தையும் ஒண்ணுதான், மூணாவதா சொன்ன வார்த்தையும் ஒண்ணுதான். உண்மையா இல்லையா? நான் ஒருத்தன் அறிவுல சொன்னா கோவம் வந்துடும். ஒரு பக்குவம் பத்தலங்க, நான் அவர்கிட்ட சொன்ன கூட ஆமாங்க அப்படின்ட்டு போயினே இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட நான் அறிவுல சொன்னா கோவம் வந்துடும். ஏன் அந்த வார்த்தைக்கு வர கோவம் இதுக்கு ஏன் வரல? இது என்னன்னா இது அதை பத்தி சிந்திக்க கூடாது, கடந்து போக வச்சிருது. கடந்து போக வச்சிருந்தா நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுறேன். அறிவுல சொன்னா சிந்திக்க வச்சிரும். சிந்தின ஒண்ணு கோவம் வரும். ஏன்னா அறிவுலன்னு சொன்னா அது வரணும்னு அர்த்தம். பக்குவம் இல்ல, நிதானம் இல்ல, தெளிவுன்னா அதுக்கு நாள் கழிச்சு வந்துடும் அர்த்தம். நீ நாள் கழிச்சு வரும்னு நினைக்கும் போது ஃப்ரீயா போயிடுற. அப்பயே வரணும்னு தோணும் போது கோவம் வருது. ஏன்னா நமக்கு எல்லாமே அப்பயே வரணும். நம்மளுக்கு காலம் இல்லை, நம்மளுக்கு நாள் இல்லை. காலம் உள்ள போதே கூற்றுக்கொள்ளணும், நாள் இருக்கும் போது இந்த அறிவை இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். வல்லர் போட்டிருப்பாரு, காலம் கிடையாது, நேரம் ரொம்ப குறைவா இருக்குது, அதனால நீங்க எல்லாரும் துரிதமா ரொம்ப சீக்கிரமா கருணைன்ற ஒரு சாதனைக்குள்ள ரொம்ப சீக்கிரம் வாங்க, நீங்க டைமை தள்ளி போடாதீங்க. அந்த காலம்ன்றது என்னன்னா வயது. உன் வயது எவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள நீ இதுக்குள்ள என்ட்ரி போடுறியோ அதை பொறுத்து உன் அனுபவமும் ஆற்றலும் கூடும். ஏன்னா இந்த உடல்ல ரத்தம் சூடும், அந்த சுறுசுறுப்பு இருக்கும் போது மட்டும்தான் ஜீவகாரண செயலையும் செய்ய முடியும். உன்னால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும், எல்லாத்தையும் உணர்வு கொண்டு அறிய முடியும். அதுவே நீ வயசை தாண்டி போயிட்டேன்னா உனக்கு சுமார் பேச்சு ஒரு 20 வயசு வயசுல வரீங்கன்னா அந்த 30 வருஷம் பழக்கமே கஷ்டம் விடுறதுக்கு. நான் 50 வயசு 60 வயசுனா பழக்கம் கூடிடுது. பழக்கம் கூடும் போது எப்படி அந்த பழக்கத்தை விட்டுக்குள்ள எப்படி வருவீங்க சொல்லுங்க பாப்போம். இப்படிதான் நம்ம பழகி போயிடுச்சு. இந்த பழக்கத்தெல்லாம் மாத்திக்கணும்ன்றது காரணம் நீ கருணையை சாதனமா செய்யும் போது கருணைக்கு வயது சிறிய வயதா இருக்கணும், பெரிய வயது தேவை கிடையாது. புரியுதா? ஆரம்பத்துல உள்ள வச்சிடும். இப்போ 18 வயசுலாம் முக்கியமான வயசு அதுக்கு. அந்த வயசு நீ கருணையை சேர்த்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை செய்யும் போது அனுபவம் வரதுக்கும் இந்த உடல்ல சம பக்குவம் இருக்கும். இப்ப நான் பேசுறேன் இந்த ஸ்பீச்ல இப்ப கூட நிறைய பேர் கேட்கறாங்க, யங்ஸ்டர்ஸ்ல எத்தனை என்ன ஆகும்? எனக்கு ஆசை நிறைய யங்ஸ்டர்ஸ் வர மாட்டாங்களா இங்கன்னு. நான் வரும்போது தான் யங்ஸ்டர்ஸ் தான் வந்தா சொல்லும் போது வீரத்தை கொண்டு கடந்து போய் 2 விஷயம் செஞ்சிருவான். செய்யும் போது அவங்க அனுபவம் வந்துடும். அனுபவிச்சுன்னா அதுல நின்றுவான். ஆனா எல்லாரும் பார்த்தா முதிர்வா வயசானவங்களா இருக்கிறீங்கல்ல. ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை இந்த பேச்சை கேட்கணும் நீங்க இருக்கிறீங்க. ஆனா இதை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கோ உங்க பேரனுக்கோ நீங்க சொல்லி கொடுக்கணும். இது சொல்லி கொடுத்தா ஏத்துக்கல அது 2வது பட்ச விஷயம். ஆனா நம்ம சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படணும். அந்த ஆசையை நீ ஜீவகாரணியம் பண்றன்னு அர்த்தம். புரியுதா சார்? அந்த ஆசையை நீங்க ஜீவகாரணியம் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த ஆசையை நம்ம ஜீவகாரணியம் பண்றோம் அர்த்தம். நீங்க இதெல்லாம் நம்ம செய்யணும். இல்ல நம்ம இந்த மாதிரி சுற்றத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சிக்கு வரும்போது உங்க கூட இருக்கிற உங்க பசங்களை பார்த்து ஒரு விஷயம் தெரியுமா, உங்க பசங்களுக்கு காரணம் நீங்களே கூட்டு வரல. உண்மைதானே? ஏன் கூட்டு வரல கேட்டா அவன் கேட்க மாட்டான்பா, அவன் வரமாட்டான்பா சொன்ன இதே எண்ணம் ஊடகரை நம்மளாலே நம்ம பசங்களை கூட்டு வர முடியல. அப்ப பிறர் உள்ள வருவாங்களா? வாய்ப்புகள் குறைவு.
உண்மைதானே? அதுவே நீங்க சின்னதுல இருந்து அந்த குழந்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா நீ கூட்டு வர தேவை, அதுக்குள்ள கூட்டு வந்துடும் அந்த இடத்துக்கு. உண்மைதானே? நம்ம அதான் சொன்ன, நம்ம பழக்கத்தை கருணைன்றதும் அன்புன்றதும் ஒருமை குணத்தை நம்ம வாழ்க்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டா பெரிய மாற்றம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கோல் வச்சுக்கணும். உண்மையிலே சொல்றேன், இந்த உலகில் மனிதனா பிறந்திருக்கிறோம், மனித தேகம் கட்சிக்குது, நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல்ன்றது என் சாதனை கருமையா இருக்கிறது என் சாதனை நான் கொல்ல போறேன், அன்புன்றதை நான் வளர்த்துக்கு போறேன், இதுதான் என்னோட கோல், இதுதான் என் அச்சீவ்மெண்ட். இந்த எண்ணத்துல நம்ம இந்த வாழ்க்கை மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுல திருமணம், குடும்பம், குழந்தை, குட்டி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க இந்த சிந்தனையில மட்டும் நீ மூவ் பண்ணிட்டேன்னா உனக்குள்ள அறிவு வரும். எப்போ வந்துடும்? கிட்டத்தட்ட 20-25 வயசு அந்த அறிவு வந்துடும். அது வந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழலான்ற டிசைட் நீ எடுக்க ஆரம்பிச்சிருவ. அதை யாரும் சொல்லி நீ கேட்க மாட்டேன். உன்னோட அறிவு சுத்தமான அறிவா இருக்கும், அது இறை அறிவா இருக்கும். அந்த அறிவு பெரிய மாற்றத்தை உன்னால செய்ய வைக்க முடியும். நீ சொல்றத 4 பேர் கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. இப்போ நானும் இதுக்குள்ள வரும்போது என்ன நிறைய கொஸ்டின் பண்ணாங்க, நீங்க பண்றீங்களா, நீங்க பண்ண மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா. இந்த செயல நான் டீப்பா வந்த ஒண்ணு ஆயிடுச்சு, யாரும் என்னை கேட்க முடியல. நான் பேசுறது எல்லாரும் கேட்கறது சொல்ல உருவாயிடுச்சு. யாரெல்லாம் இல்லப்பா கஷ்டமா நீ போக முடியாது, நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் கம்பர் ஆயிட்டாங்க. நீ செய்தா சரின்றாங்க. என் வீட்டுல சொல்றாங்க, நீ சொல்றத சரி, இதுதான் நல்லாவும் இருக்குது. அண்ணி எல்லாரும் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏன்னா இங்க எல்லாரும் நல்லா நம்ம ஆசைப்படுறோம், நம்மள்ட்ட மட்டும் நம்ம குடும்பம் நினைக்கிறதுக்கான சூழல் உருவாக்குது. திருமணம் எல்லாத்தையும் குடும்பமா, எல்லாமே உன் குடும்பமா பார்க்கக்கூடியது ஜீவகாருண்யம். அது கருணையான செயல். நீ அந்த செயலை செய்யும் போது உன் குடும்பம்ன்றது ஒரு வீடாவோ ஒரு 4 பேராவும் இல்லாம இந்த உலகம்ன்றது உன் வீடாவோ இந்த உலகத்துல வாழ்ற அனைத்து பொருளுமே உன் குழந்தைகளாக மாறக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்குறது அது கருணை தான். புரியுதுங்களா? இப்ப அந்த அன்புன்ற செயலை செய்யும் போது எனக்கு இதெல்லாம் உணர்வா வந்துச்சு. இதெல்லாம் இந்த உணர்வெல்லாம் வந்து எனக்குள்ள வந்து நிறைய விஷயத்தை புரிய வச்சு. நான் அடிக்கடி என்னோட நண்பர்கிட்ட சொல்லுவேன், இந்த உலகத்தையே நான் இந்த பூமியவே கட்டு வர நசிடுவேன். நான் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இது வருது, என் உணர்வு நுட்பமாகுது. இங்க ஒரு உயிர் போற வழி என்னால தாங்க முடியல.